போதை பொருட்கள் அதிகமாக நடமாடிட்டு இருக்கு. மாணவர்கள் மத்தியிலையும் சின்ன சின்ன குக்கிராமங்கள் மத்தியிலையும் இப்போ கள்ளச்சாராயம் பெரிய ஓடிட்டு இருக்கு. கள்ள குடிச்சவங்க 10 பேர் இறந்து போனாங்க. சாராயம் குடிச்சு இறந்தனாலேயே ஒரு ஆளுக்கு 10 லட்ச ரூபாய் தான் கொடுத்தாங்க. ஆனால் அது ரோட்டில் யாரும் அடிபட்டு இருந்தாக்கி அந்த அளவுக்கு பணம் கொடுக்கறது இல்லை. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் கள்ளச்சாராயம் குடிச்சு சாகக்கூடாதனால தான் டாஸ்மாக் ஆரம்பித்தாங்க. டாஸ்மாக் ஆரம்பித்து இத்தனை நாள் ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசாங்கம் வந்தது பிறகு மிகப்பெரிய ஊழல். டாஸ்மாக் 1000 கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல். 2025 வருஷத்துல 6ஆம் தேதி விஜிலன்ஸ் ரைட் பண்ணாங்க. விஜிலன்ஸ் ரைடு பண்ண பிறகு தான் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அதில் உள்ள நுழைஞ்சு அதில் பார்த்தாச்சு எல்லா இடத்துலையும் டாஸ்மாகில் உள்ளது. டாஸ்மாக் மேனேஜரை நியமிக்கிறதுல அதில் ஒரு தனியாக ஒரு ஊழல். டாஸ்மாக்லேருந்து அந்த டாஸ்மாக் சரக்கு எடுத்துகிட்டு போகிறதுலேருந்து அந்த டெண்டர் விடுறதுலேருந்து அதில் ஒரு ஊழல். பிறகு பார் யார் யாருக்கெல்லாம் அலாட் பண்ணுறது, பார் அலாட் பண்ணுறதுக்கு அதில் தனியாக காசு வாங்குற ஊழல். இப்படியா டாஸ்மாக் ஒரு வகையில் மக்கள் நல்ல சாராயம் குடிக்கட்டும் அப்படின்னு பண்ணால் கூட ஒரு வகையில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வருமானம் வருது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில். ஆனால் மிகப்பெரிய ஒரு ஊழல் யாருக்கு அப்படின்னா அது திமுகவினருக்கு தேர்தல் செலவுக்கு பணம் சேர்க்கிற அளவுக்கு 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடக்குது. இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னைக்கு கண்டுபிடிச்சு இன்னைக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்குன்னா இந்த ஊழல் இன்னைக்கு அதனுடைய பின்னணியில் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா இன்னைக்கு பிரித்திஷ் அப்படிங்கிறவர் இருக்காரு. பிரித்திஷ் யாருன்னாக்கி அவர் துணை முதலமைச்சருக்கு மிக வேண்டிய ஆள். ஆனால் இன்னைக்கு பிடிக்க போனால் இன்னைக்கு அவரே இல்லை. அது அரசாங்கமே தமிழக அரசாங்கமே அவரை லண்டனுக்கு அனுப்பிட்டதாக சொல்கிறாங்க. இதில் ரித்தீஷுடைய பின்னணியில் இன்னும் நிறைய பேர் இருக்கிறதாக வேற சொல்கிறாங்க. டாஸ்மாக் எம்டிஏ இன்னைக்கு இதெல்லாம் பண்ணி விசாரித்து வீடெல்லாம் பல இடங்களில் சோதனை பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய ஊழலாக இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய எப்படி டெல்லியில் இருக்க அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி மிகப்பெரிய ஊழலில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் இன்னைக்கு மாட்டிருக்கு. அதெல்லாம் பற்றி உங்களுக்கு சொல்லத்தான் இன்னைக்கு இந்த பத்திரிகை இன்னைக்கு வச்சுருக்காங்க. அதான் டாஸ்மாக் போக்குவரத்து டெண்டரில் ஒதுக்கீடு யார் யாருக்கும் ஒதுக்கீடுங்கிறதுல அதுலேயே மிகப்பெரிய பார் அலாட்மெண்ட்டில் அந்த பணம் அரசாங்கத்துக்கு வர்றதில்லை. ஒரு குறிப்பிட்ட நபருக்கு கொடுக்குறாங்க. அவங்க திமுக கட்சிக்காரங்க கொடுக்குறாங்க. அவங்களுக்கு அதில் ஜிஎஸ்டின்னு ஒன்று நம்பர் கிடையாது, டின் நம்பர் கிடையாது. பணம் ஏற்கனவே அமைச்சருக்கு நேரடியாக வருது மாதிரி பண்ணுறாங்க. அதில் ஊழல். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கி ஒரு பாட்டிலில் 50 ரூபாய்க்கு வர அதிகமாக விற்கிறாங்க. அதே ராத்திரி அப்படின்னாக்கி ஒரு பாட்டிலுக்கு 100 ரூபாய் 200 வர, ஏன்னா கடையெல்லாம் மூடிட்டு போயிடுவாங்க. அதனால் ராத்திரி நேரங்களில் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபா வர இன்னைக்கு டாஸ்மாகில் கூடுதலாக வச்சு அந்த பணம் தனியாக வரும். ஆக இன்றைக்கி டாஸ்மாக்ங்கிறது திமுக தேர்தலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொள்ளையாக நீங்கள் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லத்தான் நீங்கள் உங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கேன். ஆனால் தான் எந்த அளவுக்கு நீங்கள் ஊடகங்கள் மீடியா நீங்கள் இதை எந்த அளவுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு தெரியல. மக்களுக்கு கொண்டு சொல்ல வேண்டும். இதை உங்கள்கிட்ட சொல்கிறது எங்களுடைய கடமை. அதனால தான் இன்றைக்கி உங்களெல்லாம் அழைச்சி இங்கே பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு வந்திருக்கிறது. உடனடியாக மத்திய அரசாங்கம் இதை தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. உங்களுடைய கேள்வி என்ன? இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்மாக்ல ஊழல் இருக்கீங்க, 50 ரூபா பார்த்து சொல்றீங்க, ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க. திமுக அதை போல நிற்கவே இல்லை. இது போட்டது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர். எந்த விதம் ஆதாரம் இல்லாமல் யாரும் உள்ள நுழையும். இது மாநில விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் முதல்ல நுழைஞ்சு அவங்க நடவடிக்கை பிறகு தான் 2வது தான் இதில் பேர். அது ஆதாரம் இன்னும் காட்டுவாங்க. அதிகாரிகள்லாம் துன்புறுத்துறாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எந்த அதிகாரிகளையும் யாரும் துன்புறுத்த முடியாது. என்ன காரணம் என்ன நடந்தது அதிகாரிகள் ஏன் அப்படின்னாங்கன்னா இந்த அதிகாரிகள்லாம் அரசாங்கத்துக்கு உடந்தையாக இருந்து அவங்களுக்கு பணம் சம்பாத்தியம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஏஜென்ட் மாதிரி இருந்தது. அதை விசாரிக்கிறதுக்கு செய்வாங்க. இந்த டாஸ்மாக் இஷ்யூவில் அவங்களுடைய மகனை காப்பாற்றுவதற்காக தான் பிரதமரை சந்திக்க போறாருன்னு
திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. அது இமீடியட்டா சிஎம் ரிப்ளை கொடுத்திருக்காரு. அப்படிலாம் கிடையாது, உரிமைக்காக தான், தமிழ்நாட்டின் உரிமைக்காக தான் நான் அவர் மீட் பண்ண போறேன் அப்படின்னு. பட் லாஸ்ட் இயர்லாம் அவர் கலந்துக்கல மீட்டிங். நிதி ஆயோக் பிரதமர் சந்திக்கணும்னு திட்டம் வச்சிருந்துருக்கிறாருல, அது உண்மைதானே. எதை சொல்ல போறாரு அப்படிங்கிறது முதலமைச்சர், எதை சொல்ல போறாங்க அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா சந்திக்க இருந்தது உண்மைதானே. அது அவர் உதவி கேட்டதுக்கு பாஜக உதவி செய்யுமா அவங்களை காப்பாற்றுறது? தமிழ்நாடு மக்களுடைய நலன் கருதி தமிழக முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் என்ன உதவி கேட்டாலும் மத்திய அரசாங்கம் அதற்கு உதவி செய்யும். அந்த உதவி செய்வதற்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி அவருக்கு உறுதுணையாக இருக்கும். மற்ற விஷயங்களுக்கு நாங்கள் உறுதுணையாக இருக்க முடியும். சார், இந்த கரப்ஷன்ங்கிற இஷ்யூஸை நீங்கள் வந்து பிஜேபி அடிக்கடி சொல்லிட்டு இருக்கு. இது வரக்கூடிய எலெக்ஷன்ல எந்த மாதிரி மெயினாக கொண்டு போவீங்க? இது ரிசல்ட்லாம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு தேர்தலை பொறுத்து மட்டும் 1 வருஷம் இருக்கு. அதான் என்னன்னா, இப்போ வந்து ஒரு விளக்கு வந்து பிரகாசமா எரியும். எப்போ எரியும்னா அது இதில் போது அது மாதிரி இப்போ திமுகவுடைய கூட்டணி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறது போதையும், ஒரு பிரகாசமாக இருக்கிறது போதையும், ஒரு மாயை, இது ஒரு காணல் நீர். என்ன பொறுத்தவரை நிச்சயமா மக்களுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு. எவ்வளோ நான் நேற்று முன்தினம் அறிக்கை விட்டுருக்கேன், மின் கட்டணத்தை கூட்ட போகிறாங்க. அதாவது அறிவிப்பு இல்லாமலேயே 6% மின் கட்டணத்தை வருஷம் கூட்டிக்கிட்டே இருக்காங்க. மீண்டும் இப்போ கூட்டுறதுக்காகத்தான் திட்டம் போட்டிருந்தாங்க. இப்போ அமைச்சர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் கூட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். சொத்து வரி பார்த்தீங்கன்னா அதை விட பன்மடங்கு கூட்டியிருக்காங்க. சொத்து வரியும் அறிவிப்பு இல்லாமலே 6% ஆண்டு வரிக்கு கூட்டியிருக்காங்க. எல்லா மாநகராட்சி நகராட்சி பகுதிகளும் எல்லா இதுவும் கூட்டியிருக்காங்க. இதெல்லாம் மக்களுக்கு பெரிய பாதிப்பு. நீங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா டெய்லி மாணவர்களுக்குள்ள தகராறு அல்லது கிராமத்தில் மோதல்கள், இதெல்லாம் எதனால வருதுன்னா போதை பழக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம்லாம் வருது. இதெல்லாம் இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்தலைங்கிற வருத்தம் நிறைய இருக்கு. இது எல்லா கடைகளுமே ராத்திரி 10 மணிக்கு மேலே கடை பூட்டிருக்காங்க. கடையை பூட்டி வச்சுக்கிட்டு அவங்க சில மது பிரியர்கள், இதுதானே சொல்லணும், மது பிரியர்கள் அவங்க வந்து போய் கேட்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு டிமாண்ட் பண்ணி அதிகமாக வாங்குறாங்க. நான் சொல்கிறது கம்மியாக சொல்கிறேன், அதிகமாக வாங்குறத தான் எனக்கெல்லாம் செய்திகள் இருக்கு. என்ன சொல்றாங்க, 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக்ல ஊழல்னு முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக வந்து இடி தேவையில்லாம இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு டிஎம்டி சொல்றாங்க. அவங்க பின்ன என்ன சொல்லுவாங்க, கற்பனையா இடி மேல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. அவங்க ஈடினாலே இப்போ ரொம்ப இடி கிடிக்கு மாதிரி தான் பயந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஈடிங்கிற வார்த்தையை கேட்டாலே இன்னைக்கு திமுகவில் யாருக்குமே தூக்கம் வருது. ஈடிங்கிறது ஒரு தனி அமைப்பு, தேவையில்லாமல் உங்கள் வீட்டுக்கு தான் ஈடி வர முடியாது. உங்கள் வீட்டுக்கு வந்து ஈடி நாளைக்கு வர முடியுமா? வரது வாய்ப்பு இருக்குது. எங்கே போக முடியும்? சந்தர்ப்பம் எங்கே இருக்கோ, எங்கே தவறு இருக்கோ அங்கே தான் போக முடியும். அதுக்கு முன்னாடி விஜிலன்ஸ் மாநில ஸ்டேட் கவர்மெண்ட் விஜிலன்ஸ் அங்கே போயிருக்கு தான் இல்லையா? அது உண்மை தானே, அதை மறைக்க முடியாது தான். அதில் தொடர்ந்து தானே இவங்க போகிறாங்க. அதாவது கண் இறக்குறது வந்து என்னன்னா, கண்ணுலேயே அதுலேயும் அது போதை இருக்குது. ஆனால் அது வந்து என்னன்னா, என்ன சொல்ல போனால் அது உடம்புக்கு நல்லதும் கூட. யாரும் கேட்குறோம், நீங்கள் என்ன அதுவும் போதை பொருள் உடம்பு நல்லதான்னு கேட்டாங்க. சில பேர் ஜாண்டிஸு கூட அதை வந்து மருந்தாக கூட பயன்படுத்துவாங்க. இதை தென் மாவட்டங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சுண்ணாம்பு இல்லாமல், அந்த கரையத்தில் சுண்ணாம்பு இல்லாமல் அப்படி டைரெக்டாக அந்த சாறு வாழை சிவிசி விழும். அதில் வெங்காயம் அப்புறம் சீரகம் ஏதோ சம்திங் போட்டு துணியை போட்டு கெட்டி போடுவாங்க. அதை கெட்டி போட்டு அது நல்ல ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, நல்ல ஃபெர்மெண்ட் ஆச்சுன்னா ஃபுல் இதாகிடும், ஒரு மாதிரி கேஸ் எல்லாம். அது ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு, எனக்கு தெரியும். அது சார், அரக்கோணம் அளவு வந்து டாஸ்மாகோட அதுல ரொம்ப குறைவு. உடல் நலத்துக்கு பண்ணும்போது டாஸ்மாகோட கூட அது மட்டும் இல்ல, போதை அளவு போட வேண்டாம். தெலுங்கானாலாம் நீரான்னு விற்கிறாங்க. அந்த போதையோட
பகுதி ரொம்ப குறைச்சு அது மாதிரி பயன்படுத்தலாம். அது ஜாண்டிஸ் கூட அதை சாப்பிடுவாங்க. ஈவன் பிரெக்னன்சில கூட சொல்லுங்க சார். அது நல்ல பெர்மனன்ட் ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். யாராவது அவசரப்பட்டு நல்ல பெர்மனன்ட் ஆன பிறகு சாப்பிடணும். போதையோட தன்மை இல்லாம திமுகவை பத்தி குறை சொல்லணுங்கிறதுக்காகவே தமிழ் சினிமாவுக்கு மீடியா மேனியா வந்து சேகர் பாபு அரக்கோணம் பெண் பாலியல் புகார்ல வந்து NCW வந்து இப்போ காக்னிசன்ஸ் எடுத்திருக்காங்க, FIR ஃபைல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க 3 நாட்கள்ல. அந்த சம்பவத்தை முதல்ல நான் பெண்கள் விஷயத்தை சொல்லிடுறேன், என் விஷயத்தை அப்புறம் வரேன். இதுல ரொம்ப மனதிற்கு வேதனையாக இருக்கிற ஒன்று என்னன்னா 9ஆம் தேதி அந்த பெண் வந்து காவல் நிலையத்தை அணுகியிருக்காங்க. முதல் ராணிப்பேட்டை காவல் நிலையம், அப்புறம் அரக்கோணம் காவல் நிலையம், அப்புறம் டிஜிபி காவல் நிலையம். இந்த அளவிற்கு ஓடினாள் ஓடிக்கொண்டே இருக்கிறாள்னு இவங்கெல்லாம் அன்னைக்கு வசனம் பேசின மாதிரி இன்னைக்கு தமிழகத்துல பெண்கள் ஒரு நியாயத்திற்காக ஓட வேண்டியிருக்கு. எந்த இடத்துலயும் FIR பதிவு செய்யல. யார் மீது குற்றம் சாட்டப்பட்டார்களோ அவரை இன்னைக்கு வந்து அவங்க பொசிஷன்ல இருந்து எடுத்திருக்காங்களே தவிர மற்ற வேற எந்த பெரிய நடவடிக்கையும் எடுக்கல. எல்லாவற்றுக்கும் மனவேதனையான ஒன்று அடையாளம். ஒரு பெண் இன்னைக்கு எனக்கு எல்லாத்தோட எங்க எல்லாருக்கும் மனவேதனை என்னன்னா, ஒரு பெண் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க, நான் எந்த வலிமையோடு போராட ஆரம்பிச்சேனோ அந்த வலிமையை வலிவிழந்து நான் பார்க்கிறேன். ஏன்னா என்னோட அடையாளங்களை பத்திரிகை சகோதரர்கள் எல்லாம் மனிதாபிமானம் கருதி அந்த அடையாளத்தை மறைத்து என்னை வெளியிட்டார்கள். ஆனா திமுக ITV என்னை முழுவதுமாக வெளியிட்டு நான் வந்து காவல்துறைக்கு என்னென்ன தகவல்கள் சொன்னேனோ அது எல்லாம் அவங்களுக்கு தகவல் கசிந்து இதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நான் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன், எங்க வீட்டுல அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆக ஒரு பெண் இந்த அளவிற்கு நியாயத்திற்கு பரிதவிக்க முடியுமான்னு தெரியல. இன்னொன்று 20 பெண்கள் கிட்ட இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் அந்த பெண் சொல்லி இருக்கிறார்கள். அந்த பெண் கரெக்டா சொல்றாங்க என்னன்னா, யார் அந்த பெண்ணுன்னு என்கிட்ட கேக்குறாங்க, இவங்க தானே கண்டுபிடிக்கணும். நான் ரொம்ப சீரழிக்கப்பட்டேன், நான் நம்பினேன். ஆக ஒரு பெண், அதாவது பொள்ளாச்சி விவகாரத்துல நாங்க பெண்களின் அடையாளங்களை மறைத்தோம், எங்களாலதான் நீதி கிடைத்தது என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள், அது வழக்காடு மன்றத்தோட அது சாதனை. அது ஆனா அதற்கெல்லாம் தங்கள் சாதனை என்று சொல்லிக் கொள்பவர்கள் இன்று பெண்கள் பாதுகாப்பற்ற நிலை. அரக்கோணம் எந்த அளவிற்கு தமிழகத்தில் அரக்க குணம் பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அரக்கோணம் நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களது தாழ்மையான கருத்து. தமிழக அரசு வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு நிதி கொடுக்கணும் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு கொடுத்திருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? கொடுக்க வேண்டிய நிதி ஒழுங்கா கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்க வந்து எதிர்பார்த்து சில நிதிகளை கேட்குறாங்க. இவங்க ஏற்கனவே உச்சநீதிமன்றத்துக்கு போய் ஏதோ ஒரு உத்தரவு வாங்கிட்டு வந்ததுனால தொடர்ந்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லட்டும், ஆனால் மத்திய அரசு தானே நிதி கொடுக்கணும். அது ஒழுங்காக நம்ம போய் அவங்க முதலமைச்சர் வந்து பொதுவாக என்ன பொறுத்தவரை என்னன்னா, ஒரு மாநில அரசாங்கம் மத்திய அரசோட ஒரு சுமூகமான உறவை வச்சிருக்கு. தேவையான நிதிகளை வாங்கி மக்களுக்கு கொடுக்கறது தான் மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல காரியமாக இருக்கும். எதை எடுத்தாலும் எதிர்ப்பு. பிரதமர் வந்தா அல்லது மத்திய அமைச்சர் வந்தா யாரும் வரவேற்பு கூட போறது. நீட்டு எதிர்ப்பு. நீட்டு வராதுன்னு தெரியும். நீட்டு எந்த காலத்துக்கும் வர வேண்டிய வாய்ப்புகள் சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டர் பண்ணி தான் அதே கொண்டு வர்றாங்க. அந்த நீட்டு கொண்டு வரும்போது இவங்க மத்திய அமைச்சர்கள் அங்கே இருக்குது. அது கூட யார் இருக்கா? காங்கிரஸ் அரசாங்கம். இப்பவும் அவங்க இங்கேயும் கூட்டணி தான் இருக்காங்க, அன்னைக்கு அங்கேயும் போட்டுருக்காங்க. சரி, இந்த நீட்டு வந்து இன்னும் கோர்ட்லேயே உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. அந்த நிலுவையில் இருக்க கேஸை நீங்க திமுக காரங்க யாராவது இன்னைக்கு ஊடகத்தில் அவங்க பதில் சொல்லணும். ஏன் அவங்க வந்து அந்த வழக்குல தன்னை சேர்த்துருக்காங்க? ஏன் அந்த தன்னை அந்த வழக்குல சேர்த்துருக்காங்க? அல்லது திமுக காரங்களுக்கு இது வழக்கு நிலுவையில் இருக்குது, உச்சநீதிமன்றத்தில் இருக்கிறதே இல்லையாங்கிறது தெரியுமா? அதுவும் தெரியாது. வழக்குல சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு 6 மாசம் தீர்ப்பு வந்துடும். நீட்டு கொடுத்தது செல்லும் அப்படின்னு தீர்ப்பு வரும். அதுக்கப்புறம் இவங்க வச்சு வேற எந்த தேர்தல் அறிக்கைக்கு எதுவும் தயார் பண்ண முடியாது. வராதுன்னு தெரிஞ்சிருக்கும். தேர்தல் அறிக்கையில் நீட்டை கொண்டு வருது. எப்படி கொண்டு வர முடியும்? எல்லாரும் வருஷம் எழுதிட்டு இருக்காங்க. மக்கள் மாணவர்கள்லாம் படித்து பாஸ் பண்ணி போயிட்டே இருக்காங்க. எதை எடுத்தாலும் NRC எதிர்ப்பு. இப்போ NRCனாக்கி இன்னைக்கு எல்லாரும் ஊடுருவல் பண்ணி வராங்க. மேற்கு வங்காளத்துக்கு போனோம்னா இன்னைக்கு இந்தியாவுக்கு ஊர் அதை தடுக்கத்தான் நீங்கள் பார்க்கணும். ஆனால் நீங்கள் எப்படி எவ்வளோலாம் இன்னைக்கு ஊடுருவி கொண்டு இருக்கிறாங்க. 370 ஆர்டிகள் எதிர்ப்பு. எதைத்தான் இவங்க ஆதரிக்க போகிறாங்க? தமிழக மக்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும்? மத்திய அரசு கொடுக்குற நிதி தான் எல்லாமே. GSTயில் பார்த்தீங்கன்னாக்கி
ரூபா கொடுத்தா 29 பைசா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு ரூபாய்க்கு 54 பைசா அவங்க வாங்குறாங்க. தமிழ்நாடு தான் அதிகமாக வரி கொடுக்கணும்னு சொல்றாங்க. உண்மைதான். எப்படின்னாக்கி தமிழ்நாடு மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ், தமிழ்நாடு மகாராஷ்டிரா மேனுஃபேக்சரிங் ஸ்டாக்ஸ் உற்பத்தி செய்யறாங்க. உற்பத்தி செய்யும் போது அதிக வரி கட்டுவாங்க. ஆனா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அதிக மக்கள் தொகை இருக்காங்க. அங்க வந்து கன்சம்ஷன் பண்றாங்க. கன்சம்ஷன் பண்றவங்களுக்கு அவங்களுக்கு அதனுடைய வரி அந்த அதுக்கு போயிட்டு, அதனால பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அதிகமாக வரி கொடுத்தாங்க. இதே வரி அவங்க மேனுஃபேக்சர் ஸ்டேட் யூபியில் இல்லாம இருந்தாலும் கூட அங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கும் அந்த வரி அதிகமாக இருக்காங்க. இது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதி அல்லது உத்தரப்பிரதேச ஒரு நீதி, குஜராத்துக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது கிடையாது. ஆந்திராவில் எப்படி நடக்குதோ அதே மாதிரி தான் தமிழ்நாடு. சார், நீங்க சொல்றது சொன்னாங்க தமிழக அரசு துணை முதல்வர்ல இருந்து பல பேர் சொன்னது ஒரு ரூபாய்க்கு 25 காசு தான் கொடுக்குறாங்க, நீங்க 50 காசு மேல தரதா சொல்றீங்க. இதுக்கு மத்திய நிதியமைச்சர் ஏற்கனவே தெளிவா பல முறையில பேட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா உண்மையாயிரும்ல. கோயபல்ஸ் தத்துவம் தெரியுமில்ல உங்களுக்கு. ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பொய்யை தான் சொல்றாங்க. நீட் வராது உங்களுக்கே தெரியும். நீட் வராதுன்னு உங்களுடைய மனசாட்சிக்கே தெரியும். ஆனா என்ன பண்ண முடியும்? அவங்க நீட்டு கொண்டு வருவாங்க. எப்படி ஆளுநர் அதை ரெக்கமெண்ட் பண்ண முடியும்? ஏற்கனவே அதிமுக அரசாங்கம் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அது ஆளுநர் வந்து மதிப்புக்குரிய நம்ம ஜனாதிபதிக்கு அனுப்பிவிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் உத்தரவை பண்ண முடியாதுங்கிறதுனால அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது ரிஜெக்ட் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. இவங்க 5 வருஷமா நான் நீட்டு கொண்டு வருவோம்னு சொல்லி பண்ணா எப்படி அதில் முடியும்? இந்த மாதிரி தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் நடந்துகிட்டே இருக்கு. அது அடிஷனல் கொஸ்டின் என்னன்னா, அவர் ராமதாஸ் அவர்களும் அவருடைய பேட்டியில சொல்லியிருந்தாங்க, எனக்கு வேண்டிய ஒரு ஃபேமிலி, பிராமின் ஃபேமிலி 92% மார்க் எடுத்திருக்காங்க, கட் ஆஃப் அதிகமாக எடுத்திருக்காங்க. அதுக்கு என்னன்னா மெடிக்கல் கிடைக்காதான்னு மனம் வந்துக்கிட்டே இருக்கு. சில பேருடைய எண்ணங்கள் அதுவாக தான் இருக்கு. அதாவது நீட்டு வந்ததுனால அப்படிங்கிறது வந்து நம்ம சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு சொல்றேன். இல்ல, ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் ராமதாஸ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீட்டு ஒழிக்கப்படாவிட்டால் இந்த மாதிரி சூசைட்ஸ் தொடரும் அப்படிங்கறத தான் அவர் சொல்லியிருந்தார். அப்படி சொல்லலாம், ஒரு தலைவர்லாம் அப்படி சொல்லக்கூடாது. நீட்டு தொடரும் அப்படி, நீட் வராதனால அப்படி ஒரு தலைவர் அப்படிலாம் சொல்றது அது சரியான. சார், இந்த ஜுவல் லோன் சம்பந்தமா ஆர்பிஐ வெளியிட்ட நியூ நார்ம்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விவாதத்தை கிளப்பிருக்கு. ஏகப்பட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கொண்டு வந்துருக்குறாங்க. இந்த நகை வந்து என்னுடையதான்ங்கிறத ப்ரூவ் பண்ணணுன்றாங்க. அதெல்லாம் ப்ராக்டிக்கலாக சாத்தியமா? இது எல்லாரும் வந்து விட்ரா பண்ணணும்னு சொல்றாங்க. உங்களுடைய ஸ்டாண்ட் நீங்க என்ன சொல்றீங்க? அதாவது அதில் வந்து சில சிரமங்கள் இருக்கு. இப்போ வந்து என்ன, இப்போ ஒரு நகையை கொண்டு வந்து நானே நயனார் நாகேந்திரன் நான் என்னுடைய நகை தான் அப்படின்னு சொல்லி கொண்டு வைக்கும்போது அதில் ஆட்கள் தராதரங்கள் இருக்கு. சிலர் புதுசாக கொண்டு வைக்கும்போது, பேங்க்ல இருந்து வைக்கும்போது எல்லாரும் களவாண்டு நகையை கொண்டு வச்சுறது இருந்தால் கூட ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு இல்லை சார், அது ப்ராக்டிக்கலாக எப்படி சார் தெரிய வரும்? இப்போ சாதாரண காமன் மேன்ல இருந்து ஒரு மிடில் கிளாஸ் வரைக்கும் எல்லாருமே வந்து அவசரத்துக்கு தேவையான இல்லை ஜுவல்ல தான் கொண்டு போய் பேங்க்ல வச்சு வாங்குறாங்க. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கிருக்கலாம், இல்லை ஃபேமிலியோட ஜுவல்ஸாக இருக்கலாம். அதுக்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் வேணும்னா எப்படி அது கொண்டு போய் கொடுக்க முடியும்? எப்படின்னா சில சட்டத்திட்டங்கள் சில இதுகளுக்கு தேவை. அதில் ஒன்றும் இல்லை சார், இது எப்படி டாக்குமெண்டேஷன் பாரம்பரியமான சொத்துக்கள் இப்படி இருக்காது இல்லைங்களா? அதாவது முதலாளியை வாங்கி சேர்த்து வச்சிருப்பாங்க. நார்மலாவே ஜுவல்லரி வாங்குறோம்னா 5 வருஷத்துக்கு பிறகு அந்த பில்லெல்லாம் வந்து அப்படியே சேஃபா வச்சிருக்கும் போது அது சாத்தியம் இல்லையே. அவங்க கொண்டு வந்திருக்காங்க. அது எதுக்குன்னு விழாமல் அது உள்ள போய் பார்த்தா தான் நமக்கு தெரியும். இல்லை, அதை நீங்க வலியுறுத்துறீங்களா விட்ரா பண்ணணும்னு? இல்லை, நான் அது விட்ரா பண்ணணும் வலியுறுத்த முடியாது. என்ன அதுல சரத்துக்கு என்ன அது என்ன ஈஸி இல்லை, வெளிப்படையே தெரியும் சார். நாம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஊடகங்களையும் பிரதான தலைமை செய்தியா மார்னிங் பேப்பர்ஸ்ல வந்துருக்கு. இதை பார்க்கலாம், அது என்னன்னு உள்ள போய் பார்த்துட்டு பண்ணலாம். மீடியா நீங்க தான் அது ஒரு சின்ன விஷயத்த பூதாரம் பண்றீங்க. அதுல வந்து இந்த மாதிரி விஷயங்களை நீங்க தான் நிறைய மக்கள்கிட்ட கொண்டு போய் செல்லணும். உங்கள்கிட்ட பேர், அதாவது இந்தியாவில் 3வது அதிகாரம் உங்களுக்கு தான் இருக்கு.
ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் யாருன்னா நீங்க தான். நாட்டை ஆளக்கூடியவங்க நீங்க தான். ஒரு செய்தியை கொண்டு செல்வது நீங்க தான், செய்தியை இருட்டடில் பண்றதும் நீங்க தான். அது உங்க கையில தான் இருக்கு. நீங்க வந்து மக்களுக்கு எல்லாம் எடுத்து எது நல்லதோ எது கெட்ட, நாங்க கெட்டது சொன்னாலும் நீங்க மக்கள்கிட்ட சொல்லுங்க. நாங்க நல்லது, எங்களுடைய அரசாங்கம் நல்லது, பிரைம் மினிஸ்டர் மோடி நல்லது சொன்னாலும் சொல்லுங்க. அது மாதிரி இந்த ஆட்சியில் என்னென்ன குறைகள் இருக்கோ கொஞ்சம் பெருசுப்படுத்தி சொன்னாலும் மக்களுக்கு தெரியும். அந்த பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான். நீங்க